ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1ஓட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களோட ரிசல்ட் எப்படி செக் பண்றது அப்படின்னா ஆர்ஆர்பியோட சென்னை வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. ஸோ அதுல உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் கட் ஆஃப் மார்க் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டிவி அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 1க்கு என்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க, யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு என்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். So ரெண்டாவது லிங்க் பாருங்க, click here list of candidates shortlisted for DV and medical examination technician grade 1 signal. So இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட்ல ஓபன் ஆகும். So இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்திருப்பாங்க. சோ இதுல நீங்க வந்து உங்களோட ரோல் நம்பர் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். அது போக டிவி அண்ட் மெடிக்கலுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ டோட்டலா எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட சென்னை ரீஜியன்ல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இந்த பிடிஎஃப்ல என்ன கொடுத்திருக்காங்கிறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்திருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை ஜென் நம்பர் 2 2024 டெக்னீஷியன் 1 சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சோ இதுல பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல்னு கொடுத்திருக்காங்க. யூஆருக்கு பாத்தீங்கன்னா 61.29 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 54.5 வந்து கட் ஆஃப். எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 47.3, ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 59.4, இடபிள்யூஎஸ்க்கு 54.01, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பாத்தீங்கன்னா 37.02 வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. இப்போ நீங்க யூஆரா இருக்கீங்க, நீங்க ஒரு 62 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பீங்க. சோ 61க்கு அபோவ் எடுத்திருக்கீங்க, யூஆரா இருக்கீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி எஸ்சி ஸ்டூடெண்ட் 54க்கு அபோவ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா சோ நீங்களும் டெக்னீஷியன் கிரேட் 1 டிவிக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருப்பீங்க. ஓகேவா? சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை டெக்னீஷியன் 1 ஜென் நம்பர் 2 2024 லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் conducted from 19/12/2024 to 20/12/2024 for the technician 1 post notified against centralized employment notification. Candidates bearing the roll number listed in ascending order horizontally, not in merit, here in under have been provisionally shortlisted for the DV and medical examination. என்ன சொல்லிருக்காங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1ஓட எக்ஸாம் வந்து 19/12/2024 இருந்து 20/12/2024 வரைக்கும் நடந்துச்சு. சோ இதுல டிவி அண்ட் மெடிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்திருக்கோம், மெரிட் ஆர்டர்ல கொடுக்கலங்கிறத சொல்லியிருக்காங்க. டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் will be held at the place indicated in the e-call letter for DV. After scheduling the candidates for DV, they will be sent an email or SMS website to download their e-call letter with the details of date and reporting time along with the instruction for document verification and medical examination. அதாவது இந்த டிவிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க இல்லையா கேண்டிடேட்ஸ், சோ அவங்களுக்கான டிவி எங்க நடக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஆவோ இமெயிலாவோ சென்ட் பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. Candidate may note that after completion of DV, they will be sent for medical examination at the nominated railway hospital located in the jurisdiction of RRBs on the next day of DV. This will also involve travel from RRB to the city of railway hospital. Accordingly, candidates have to come prepared for DV and medical examination for more than 3 to 4 days. Okay, so the DV and medical பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 days வரைக்கும் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு 2 நாள்ல முடிஞ்சிரும், சில பேருக்கு 3 நாள் ஆகும், சில பேருக்கு 4 நாள் ஆகும். ஓகே, சோ டிவி முடிஞ்ச அடுத்த நாளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். ஓகேவா? சோ அது வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல வச்சு நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. Regarding medical examination, candidates are advised that after completion of DV, medical examination will be carried out by railway hospital or health unit. Candidate have to pay the prescribed medical fee of ₹24 only. There are no other charges to be paid to the hospital or health unit for the medical examination. In rare cases where the investigation like CT scan, ultrasound test to rule out refractive eye surgery, etc. have to be carried out, for which necessary facility is not available in the railway hospital health unit, then for such investigation candidate may have to make the request payment to the கன்சர்ன் லேபரேட்டரி ஆர் ஹாஸ்பிட்டல். அதாவது பாத்தீங்கன்னா நார்மலா மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு 24 ரூபாய் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் இந்த மாதிரி சிடி ஸ்கேனு, அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா சோ அதுக்கான இதை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு 24 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். The shortlisted candidates for DV should produce original documents along with 2 sets of self-attested photocopies in A4 size as detailed in Zen and e-call letters. அதாவது பாத்தீங்கன்னா இந்த போட்டோ காப்பி அப்படின்னா
போட்டோ காப்பி அப்படின்னா ஜெராக்ஸ். ஓகேவா? சோ உங்களோட சர்டிபிகேட்ஸ் இருக்கும் இல்லையா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க டிவிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டல்ல வந்து அப்லோட் பண்ணணும். உங்களோட மார்க் ஷீட்டா இருக்கட்டும், ஓபிசி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், சோ இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்டல்ல நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 செட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? சோ இதெல்லாம் எடுத்துட்டு பிளஸ் ஒரிஜினலே எடுத்துட்டு நீங்க டிவிக்கு போகணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கறத அவங்க வந்து உங்களுக்கு அனுப்பக்கூடிய கால் லெட்டர்லயே மென்ஷன் பண்ணிருவாங்க. ஓகேவா? சோ என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், போட்டோ எத்தனை கொண்டு போகணுங்க கூடிய எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தெளிவா அதுலயே மென்ஷன் பண்ணிருவாங்க. போறதுக்கு முன்னாடி உங்களோட டிவி போறதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டல்ல உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த சர்டிபிகேட்ஸோட ஸ்கேன்டு காப்பீஸ் எல்லாத்தையும் இதுல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க டிவி போகும்போது ஒரிஜினல் சர்டிபிகேட் பிளஸ் அதோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகணும். ஓகே. Certificate produced during the DV should be in prescribed format and either in English or Hindi. Further, no additional time will be given to the candidate for not producing their original certificate on the date of DV. Candidates absent during the DV or medical examination will forfeit their candidature. சப்போஸ் அவங்க சொல்லியிருக்க டேட்ல வந்து நீங்க டிவிக்கு போகல அப்படின்னா சோ அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேன்சல் பண்றதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா எல்லாருமே சொன்ன டைமுக்கு சொன்ன டேட்டுக்கு டிவிக்கு போயிருங்க. ஓகே. கேண்டிடேட் கேன் ஆல்சோ வியூ தேர் இண்டிவிஜுவல் ரிசல்ட் ஆர் scorecard by logging into RRB portal, duly entering their registration number and date of birth. This facility will be available only up to 23/2025. அதாவது கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ எப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 20/3/2025 வரைக்கும். இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 12/3/2025. சோ டோட்டலா ஒரு 8 டேஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 8 டேஸ்க்குள்ள நீங்க உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பாருங்க, கேண்டிடேச்சர் ஆஃப் ஆல் த ஷார்ட் லிஸ்டட். இது எப்பவுமே சொல்றதான், கேண்டிடேட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல். கடைசி நாம உள்ள ஜாபுக்கு போற வரைக்குமே ப்ரொவிஷனல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பாங்க. சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு கோளாறு இருக்கு, குளறுபடி இருக்கு, சர்டிபிகேட் தப்பா கொடுத்துட்டோம், ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னா, தப்பு ஏதாவது பண்ணிருந்தோம் அப்படின்னா எந்த டைம்லனாலுமே என்ன பண்ணிருவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருவோம் அப்படிங்கறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ அது போக பாத்தீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் ஃபீஸ் வந்து 24 பே பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. மத்த 2 பாயிண்ட்டுமே எப்பவுமே சொல்றதுதான். ஆர்ஆர்பியோட வெப்சைட்ல வர்றதை மட்டுமே கரெக்டா பாருங்க. வேற எதையும் பார்த்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட நம்பர் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. இதுதான் அவங்களோட ரோல் நம்பர். டோட்டலா 48 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க இதுல செலக்ட் ஆயிட்டீங்களா அப்படிங்கறத எப்படி செக் பண்றதுன்னா, உங்களோட மொபைல் போன் இல்ல லேப்டாப்ல பாக்குறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் F வந்து பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஓபன் ஆகும். அதுல உங்களோட ரோல் நம்பரை டைப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ரோல் நம்பர் வந்து 18224229012717. இதை டைப் பண்ணிட்டீங்க. சோ அப்ப என்ன ஆகும்னா இதை வந்து செலக்ட் பண்ணி காட்டும் அந்த பிடிஎஃப்ல. ஓகே. சோ இது செலக்ட் பண்ணி காட்டுமா, அப்போ நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க டைப் பண்ணக்கூடிய ரோல் நம்பர் வந்து இதுல செலக்ட் ஆகி காட்டல, செலக்ட் பண்ணல அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகலன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இந்த 48 நம்பர்ல உங்க நம்பர் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இந்த ரிசல்ட் வந்து இன்னைக்குதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே கங்க்ராச்சுலேஷன். சப்போஸ் உங்க ரோல் நம்பர் இதுல இல்ல அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க. ஓகேவா? இன்னும் நமக்கு அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ அந்த எக்ஸாம்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. சோ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் கரெக்டா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான அதோட போட்டோ காப்பீஸ், அதாவது என்ன சொல்ல, ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்து அதையும் பெர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட மெயில செக் பண்ணுங்க. ஓகே. சோ இதுல இருக்கக்கூடிய ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட மெயில வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு என்னென்ன கொண்டு போகணுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களோட அந்த சர்டிபிகேட்ஸோட சாஃப்ட் காப்பீஸ் எல்லாமே எப்போ வந்து இந்த போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே மெயில்ல வரும். சோ கரெக்டா மெயில், SMS, போன்ல வரக்கூடிய SMS ரெண்டையுமே கரெக்டா பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? சப்போஸ் அவங்க மெயில் பண்ணிருப்பாங்க, நீங்க மெயில வந்து செக் பண்ணாமலே இருந்துருவீங்க. அதுக்கப்புறம் போய் நின்னுட்டு நான் மெயில இப்பதான் செக் பண்ணேன் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. அதனால மெயில கரெக்டா பார்த்துட்டு வாங்க. சோ டிவி அண்ட் மெடிக்கலுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே மெயில்ல வந்து சென்ட் பண்ணிருவாங்க. ஓகே. சோ அடுத்து இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் வந்து ஒரி பண்ணாதீங்க. நான் திருப்பி அதான் சொல்றேன். அடுத்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. NTPC இருக்கு, குரூப் டி இருக்கு. அந்த எக்ஸாம்ஸுக்கு இன்னும் நாம வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? சோ நல்லா படிங்க, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே. சோ டெக்னீஷியன் கிரேட் 1 கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. சோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். சப்போஸ் டிவி போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இல்ல மெடிக்கல் எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி NTPC அண்ட் குரூப் டிக்கான லைவ் கிளாஸ் வந்து இன்னையில இருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.
ஸோ ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து இன்னும் நம்ம கையில என்டிபிசியும் இருக்கு, குரூப் டியும் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கு நல்லா படிங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.